அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் பேச போறது ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும்தான் ஒரு விஷயத்துல டீப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் லாஸ்ட் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் 2019ஆம் ஆண்டு நடந்த ஈஸ்டர் அட்டாக் கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்து 500 பேருக்கு மேல விசேட தேவையுடையவர்களாக இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க இது யார் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது ஆனா இதை பண்ண சொன்னவங்களை தாண்டி ஒருத்தருக்கு கீழே இருந்து பண்ணாங்கல்ல அவங்கள பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க இதுலதான் மெயினாக ஒரு முக்கியமான நபராக இப்ப அதிகமாக பேசப்படுபவர் அரசு புலனாய்வுத்துறையினுடைய பணிப்பாளர் ஓய்வு பெற்ற முன்னாள் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே அவர்களை பிடிஏவின் கீழ் தடுத்து வச்சிட்டு இருக்காங்க 100 நாளையும் தாண்டிடுச்சு நான் பிப்ரவரி 24ஆம் தேதி அவர் அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ அவர் சிறையில் இருக்கிறதுனால சிறையில் அவருக்கு சாப்பாடு முள்ளங்கியும் சோறு தான் கொடுக்குறாங்க பேப்பரை வெறிச்சு கொடுக்குறாங்க பேப்பரில் உள்ள அந்த சாயங்கள் எல்லாம் சாப்பாட்டில் படுது ஆடைகளை கலைந்து சோதனை செஞ்சுட்டு இருக்காங்க 38 வருஷமாக இராணுவத்திற்காக பணியாற்றி நாட்டுக்காக பணியாற்றின ஒருத்தரை இப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட் அதனால அவ்வளோ ஈஸியாக நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ அவரும் என்ன பண்றாருன்னா 2-3 நாட்களாக கடந்த வெள்ளிக்கிழமையில இருந்து தான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் எனக்கு எந்த சாப்பாடு வேணாம் மருந்து கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறையில் இருக்கிற டைம்ல அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக இப்போ ஜிஹெச்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க முந்தின நாள் நைட்டு நேற்றைய முன்தினம் நைட்டு ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி இப்போ ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் அவர் இருக்கக்கூடிய வார்டில் மிக முக்கியமாக அதிரடிப்படைகள் போலீஸ் அதிரடிப்படைகள் காவலுக்காக நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா அவரோட முக்கியமான சாட்சி விட்னஸ் அவருக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது பெரிய இஷ்யூ ஆயிரும் அப்படிங்கிறது தான் இப்போ மெயின் பிரச்சனை என்னன்னா இவருக்காக போயிட்டு இப்போ களத்தில் குதிச்சிருக்கிறவர் தான் உதயகம்மன் பிள்ளை பிவித்தூர் ஹெல உரிமைய கட்சியினுடைய தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பிள்ளை விமல் வீரவங்ச அவர்கள் சரத் வீரசேகர அவர்கள் அதுக்கப்புறம் பிரசன்ன ரணதுங்க அவர்கள் இன்னைக்கு நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஞானசார தேரர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பேர் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இவரை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இடையில பல பேர் ரிக்வெஸ்ட் வச்சிருந்தாங்க நீங்க அவரை இப்படி செய்யக்கூடாது அவரை ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நேற்று கொழும்பு புகையிரத நிலையத்துக்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இப்போ நம்ம எதிர்பார்த்தோம் ஆமாம் சுரேஷ் சலேவுக்காக அவருடைய மனைவி அங்கே இருக்காங்க அவருடைய மகன் அங்கே இருக்காங்க 2-3 நாட்களுக்கு முன்பாக மனைவியும் மகனும் போயிட்டு பார்த்ததாக சொல்லப்படுது அவர் ஒரு நாட்டுக்காக போராடியவர் அவர் ஒரு இன்னசென்ட் அவர் நிரபராதின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துமா நீங்க அவரை இப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கோரிக்கை என்னன்னா சுரேஷ் சலே அவர்களுடைய கோரிக்கை என்னன்னா தன் மீதான விசாரணையை சிஐடி விசாரணையில இருந்து சிஐடி திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகர் இருக்கார் இல்லையா அவரை நீக்குங்க அவரை என்ன விசாரிக்க வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இடத்த மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்ணாவிரதம் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது மகன் போய் பார்க்கும்போது மகன் சொன்னார் என்னன்னா பிடிஏவை இல்லாமாக்குங்க தான் பிடிஏவின் கீழ் அரசு செய்யப்பட்டு இருக்கிறதுனால அதை நீக்குங்க அப்படிங்கிற மாதிரி உண்ணாவிரதம் இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ இதுல என்னன்னா மிக முக்கியமாக இன்னைக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஈஸ்டர் அட்டாக் இருக்கு இல்லையா இந்த ஈஸ்டர் அட்டாக் இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் இடக்கிட உள்ள ஆட்களெல்லாம் பிடிச்சி விசாரிச்சுட்டீங்களே இப்போ கோட்டாபய ராஜபக்ஷ தான் அதுக்கு பின்னாடி இருக்காரா ஏன் மெயினாக யாரையுமே கை வைக்கிறீங்கல்ல இவரை கை வச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதுக்கு இடையில இன்னைக்கு ஒருத்தர் பேசியிருக்காரு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது நீங்கள் நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணுறீங்களா இருக்கலாம் சிங்கள மொழியில் பேசியிருக்காரு என்னன்னா உங்களுக்கு ஒன்று தெரியுமா 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் அட்டாக் நடந்தது இந்த ஈஸ்டர் அட்டாக் நடக்க போகுது இப்படி ஒரு தாக்குதல் நம்ம நாட்டில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய புலனாய்வு துறை நம்ம நாட்டு ஜனாதிபதி உட்பட அதை சுற்றி இருக்கக்கூடிய ஆரக்ஷாவை அதாவது பாதுகாப்பு கமிட்டிக்கெல்லாம் தெரிவிச்சுது அப்போ நம்ம நாட்டில் இப்படி நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சும் இவங்க தெரிஞ்சும் தானே இருந்திருக்காங்க இவங்களுக்கு தெரிஞ்சு இப்படி இருந்ததுனால இவங்களையும் அந்த டைம்ல யார் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு தெரியும் தானே இது அதை தாண்டி அவங்க இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு மக்களை அவங்க ஜஸ்ட் சொல்லியிருக்கலாமே இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுது நீங்க போகாதீங்க சர்ச்சுக்கு போகாதீங்க நாளைக்கு கத்தோலிக்க ஆலயங்களை பாம் வைக்க போறாங்க நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு கருதி மக்களுக்கு சொல்லியிருந்தாலாவது அன்னைக்கு யாரும் அங்க போயிருந்திருக்க மாட்டாங்களே அப்போ இப்படி தெரிஞ்சே செஞ்ச வேலை தானே இது அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சே தானே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருந்தார் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது நல்லா இருக்கு அது கொஞ்சம் யோசிக்க வைக்க வேண்டிய விஷயமா இருக்கு நமக்கு ஆமாம்ல இப்படி ஒரு வழி இருக்கு இல்லையா இப்படி ஒன்று இருக்குல்ல அப்படின்னு நமக்கு யோசிக்க வைக்குது පාස්කු ප්‍රහාරය සිද්ධ වෙන්නේ 2019 අප්‍රේල් 21 ඉරිදා.
ඉරිදා දවසේ මේ වගේ බිහිසුණු ප්‍රහාරයක් සිද්ධ වෙන්න නියමිතයි කියලා ඉන්දියානු බුද්ධ්‍යංශ විසින් එවකට අපේ රටේ ආරක්ෂක අංශ සහ ප්‍රභූ ආරක්ෂක අංශ දැනුවත් කරනවා. ප්‍රභූ ආරක්ෂක අංශ කියලා කියන්නේ ජනාධිපතිවරයාගේ සිට මැති ඇමතිවරුන් මන්ත්‍රීවරුන් දක්වා ආරක්ෂක අංශ. 21 වෙනිදා පාස්කු ප්‍රහාරය සිද්ධ වෙන බව ජනාධිපතිවරයාගේ සිට මේ හැම එකම දැනගෙන හිටියා. ආරක්ෂක ලේකම්වරයා මතකද කියනවා ගහයි කියලා හිතුවා මෙහෙම ගහයි කියලා හිතුවේ නෑ කියලා කියන්නේ. මං කියන්නේ මුන් හැම එකම දැනගෙන හිටියා පාස්කු ප්‍රහාරය සිද්ධ වෙනවා කියලා. එක්ෙක් කිව්වද රටේ මිනිස්සුන්ට හෙට දවසේ මෙහෙම ප්‍රහාරයක් සිද්ධ වෙන්න නියමිතයි උඹලා පල්ලියන් දෙපා කියලා. එක්ෙක් කිව්වද? නිකමට හිතපල්ලා. ඔය එක්ෙක් හරි කිව්වනම් පාස්කු ප්‍රහාරයක් සිද්ධ වෙනවා උඹලා යන්න දෙපා හෙට පල්ලි කියලා. අර අත්ත දරුවගේ ඉඳලා මිනිස්සු 250 කෑලි වලට කැඩිලා ගියා. ඒ හැම මිනිස්සයම අද ජීවතුන් අතර 500ක් විතර ආබාධිත වෙලා ඉන්නවා. ඒ හැම මිනිස්සයම අද යහතින් ඉන්නවා. සහරාන් කියන ත්‍රස්තවාදියා පාස්කු ප්‍රහාරය සිද්ධ කළා. හරි. මං කියන්නේ ප්‍රහාරය වෙන බව දැනදැනත් ඒක වෙන බව දැනදැනත් රටේ මිනිස්සුන්ට කියපු නැති වූ ඊට වඩා ත්‍රස්තවාදීන්. අද Facebook බලපුවාම පාස්කු ප්‍රහාරය එහෙට මෙහෙට තුන් පැත්තට හතර පැත්තට බෙදිලා එහෙට පාස් කරනවා මෙහෙට පාස් කරනවා. බල ඔය පැති වලට බෙදිලා බෝලි පාස් කරාට බල දැනගනිල්ලා පාස්කු பிரஹாரය සිද්ධ වෙනවා කියලා ඔය හැම එකම දැනගෙන හිටියා. இதுக்கிடையில வந்து ஐக்கிய தேசிய கட்சியும் வந்து ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருக்காங்களாம். சுரேஷ் தலையினுடைய தற்போதைய நிலை குறித்து ஆராய்வதற்காக நாடாளுமன்ற குழு ஒன்றை வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் தானே இந்த 2வது நாட்களாக வந்து சத்தியாகிரக போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் மெயினாக நிற்கிறவங்க தான் திலீப் ஜெயவீர சர்வஜன பலய கட்சியினுடைய தலைவரும் விமல் வீரவங்ச அவர்களும் உதய கம்மன் பிள்ளை அவர்களும் இந்த ஈஸ்டர் விசாரணைகளுக்கு இந்த கம்மன் பிள்ளை விமல் திலீப் ஜெயவீர திட்டமிட்டு வேண்டுமென்றே இடையூறு விளைவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிஐடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீதிமன்றத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னணியில் உள்ள இன்னும் வெளிவராத அரசியல் பின்னணி அம்பலமாவதை தடுப்பதற்காகவே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் இருக்கிறதாக சிஐடி வந்து நீதிமன்றத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்கன்னு வந்து சொல்லப்படுது. இதை மீறி வந்து இவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. பாப்போம் எத்தனை நாட்கள் சத்தியாகிரக போராட்டம் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. අද අපි දකිනවා මේ රටේ සැලසුම් සහගතව එක පැත්තකින් රණවිරුවන් දඩයම් කරනවා. ඒ වගේම තමයි දේශපාලන උවමනාව මත ආණ්ඩුව තමන්ගේ අවශ්‍යතාවයට අනුකූලව පොලිසිය හසුරවනවා. ඒ පොලිසිය හැසිරවීම තුල එක පැත්තකින් මේ රටේ ශ්‍රී ලංකා පොලිසිය කෙරෙහි තියෙන ගෞරවය නැති වෙනවා. තවත් පැත්තකින් ආණ්ඩුව අවශ්‍යතාවය ඉටු කරගන්න යන මුවාව නිසා මේ රටේ අධිකරණ පද්ධතිය සහ මේ රටේ ජනතාව නීතිය කෙරෙහි තියෙන විශ්වාසය බිඳ වැටෙනවා. ඉතින් අද පැහැදිලිවම සුරේෂ් සලේව අත්අඩංගුවට අරගෙන ජනාධිපතිවරයාගේ නියමයෙන් මේ අධිකරණ නියෝගයකින් හිර කරගෙන නැහැ. මේ රටේ විධායක ජනාධිපතිවරයා තමන්ට පැවරලා තියෙන බලතල අනුව තමන්ගේ අවශ්‍යතාවය මත රඳවාගෙන ඇයි රඳවුවේ කියලා හොයනවා දැන්. ප්‍රංශ ගිහිල්ලා ඇවිල්ලා රඳව ගත්තා නම් වෙනම එකක්. හැබැයි තමන්ගේ අවශ්‍යතාවය මත රඳවගෙන තමන්ගේ දේශපාලන උවමනාව ඉෂ්ට කරන්න උත්සාහ කරනවා. ඉතින් අපි පැහැදිලි මේකට විරුද්ධයි. අපි කියන්නේ පරීක්ෂණ කටයුතු කරන්න. මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිවරයා සහ ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපතිවරයා දෙක තියෙන ප්‍රශ්නෙට මේ රණවිරු අල්ල ගන්න එපා. මොකද මේ ආණ්ඩුවට ඒ දෙන්න එක ප්‍රශ්නයක් තියෙනවා. යුද්ධය අවසන් කිරීම සහ ඩයස්පෝරාවේ අවශ්‍යතාවය මත උන්ව අපි දන්නවා ආණ්ඩුව එන තැන. ඉතින් හින්දා ඒ ප්‍රශ්නෙට මේ රණවිරුවෝ ගිහිලා හිර කරගෙන තමන්ගේ දේශපාලන අවශ්‍යතාවය ඉටු කරගන්න ලෑස්ති වෙන්න එපා. ජයග්‍රහණය ලැබුවේ මැයි 18 වෙනිදා යුද්ධ ඉවර කළා. අද අපි දකින්නේ ජයග්‍රහණය රටේ ජනතාව භුක්ති විඳිනකොට ඒ සඳහා කැප කරපු රණවිරුවන්ට ඒ භුක්ති විඳින්න බැරි වෙලා තියෙනවා. හැබැයි පාස්කු ප්‍රහාරය සම්බන්ධයෙන් ජයග්‍රහණයක් ලැබෙන්නේ JVP එකේ ජාතික ලයිස්තුවට ඉබ්‍රාහිම දැම්මේ කවුද කියලා එළිපෙට දවසට. සාරාන්ගේ නීතිඥවරයා කවුද? ඔහු නීතිඥවරයාව ඔහුට ලබා දුන්නේ කවුද කියන එක සමාජය දැනගත්තු දවසට. මම හිතන්නේ ඒ සාධාරණ ඉෂ්ට වෙන්න ඕනේ. ඒ සාධාරණ ඉෂ්ට කරන්න කියලා
දේශපාලන න්‍යාය පත්‍රයක් ක්‍රියාත්මක කිරීම තුළ අසාධාරණයකට ලක් වෙන්නේ මේ රටේ ජනතාව. இன்னைக்கு இப்போ அதால் வந்து போகிறாங்க வராங்க இல்லையா மக்கள் எல்லாம் இப்போ இப்போ ஓகே நாங்களும் வந்து உங்களோட உட்காந்து போராடுறோம் அப்படின்ட்டு யாருமே போகலை. அப்போ யாரும் இன்னைக்கு வந்து ஒரு மீம் போட்டிருந்தாங்க, இந்த க்ரௌடை விட எங்கள் ஊர் ஏடிஎம்ல க்ரௌட் இருக்குமேயா, இல்லை ஆட்களே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் இது ஆட்கள் இருக்காங்க, ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10-15 பேர் இருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது தான் சமீர பெரேரா அவர்கள் வந்து இன்னைக்கு நடந்த சத்தியாகிரக போராட்டத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு. அது வேணும் நான் ஒரு சின்ன கிளிப் காட்டுறேன். அவர் சொன்னது என்னன்னா, இந்த மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 4-5 பேர் இருப்பீங்க, எதுக்கு இப்போ நீங்கள் போய் அங்கே போராடிட்டு இருக்கீங்க, என்ன தேவை இருக்கு நீங்கள் வந்து சத்தியாகிரக போராட்டம் பண்ணுறதுக்கு? මේ ටික ඉන්නේ ඉන්නේ උන් අතර ඉන්නේ කවුද? මං අර කිව්ව සෙට් එක කවුද? මේ හොඳට තිබ්බ යහපතට තිබ්බ රටක් යස අගේට තිබ්බ රටක් සුන්නත් දූලි කළා මේක බංකොලොත් කරපු අර පිස්සු ගෝටාගේ කේවට්ටයෝ ටික ගෝටාබේට කවි ලියලා කවි ලියලා පොත් ලියලා මොකද්ද රණවිරුවා කියලා ඔක්කොම ගහලා ඔක්කොම ගහන්න පුළුවන් හැම නාඩගමකම නටලා ගෝඨාභය ගෙනල්ලා අන්තිමේදී ගෝඨාභය රට බංකොලොත් කරන තැනට පත් කරපු මේ කේවට්ටියෝ ටික ගෝඨාභයත් එක්ක එකතු වෙලා රට බංකොලොත් කරපු කේවට්ටියෝ ටික උන් දැක්ක ගමන් මිනිස්සු දැනගත්තා මේ ඉන්නේ මේ රණවිරුවා කිය පහුකා මේ කියපු එක මේ ශලේ කියන එක අනිවාර්යයෙන්ම මේ ගෝඨාගේ කොන්ත්‍රාත්කාරේ අපි නම් දිගටම කිව්වේ මේ ගෝඨාභයගේ කුලි මිනිමරුවා කියලා. මේ ගෝඨාභයගේ කුලි මිනිමරුවා කියන එක ඊයේ එක රැයකින් මිනිස්සු දැනගත්තා. ඉවරයි. අපි නෙමෙයි නැති කරේ. මේ රටේ මිනිස්සු නෙමෙයි නැති කරේ. මේ සට්ටම්බි ටික එකතු වෙලා මේ කුපාඩි ටික එකතු වෙලා සලේගේ රෙද්ද ගැලවුවා ඔළුවෙම. යුනිෆෝම් එක ගැලවුවා ඔළුවෙම. අපි දන්නවා මේ හිටි ඇටියෙම එක පාරටම මේ ඩෙඟා නටන්න පටන් ගත්තේ 25ක් 30ක් කර එකතු කරගෙන පාරේ රස්තියාදු ගහන්න පාරේ දඟලන්න පටන් ගත්තේ මේ ගෝඨාභයගේ නම කියවපු තැනින්. විදේශ ගමන් තහනමට ලක්වුණු ගමන් අධිකරණ නියෝගය ලැබුණු ගමන්ම තමයි කට්ටිය නටන්න ගත්තේ. අපි දැක්කේ නැති අම්මලා තාත්තලා පුතාලා නෑදෑයි ඔක්කොම 4 වර්ගෙම සලයා ගෙනවා. அப்படிங்கிற மாதிரி அதோட மக்கள் சார்பாகவும் ஒருத்தர் போய் அங்கே குழப்பியிருக்காங்க. ஒருத்தர் போய் மொபைலில் வச்சுட்டு நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே போயிட்டு நீங்கள் தான் ஐயா உங்களால் தான் ஐயா இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தைரியமாக அந்த இடத்துல போயிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு. இப்படி இந்த சுரேஷ் சலையினுடைய விஷயத்துல வந்து ரொம்ப தீவிரமாக வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ நான் வந்து ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோ பற்றி முந்தின நாள் வந்து போட்டிருக்கும் பொழுது யாரோ போட்டிருந்தாங்க, நீங்கள் வேணா பாருங்க, இந்த கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் பாராட்டுறீங்க, ஏதோ கண்டுபிடிக்க போகிறாங்கலாம் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் வேணும்னா பாருங்க, இன்னும் எத்தனை வருஷம் போனாலும் இந்த அட்டாக்குக்கு யார் காரணமாக இருந்தாங்கன்றது மட்டும் வெளியே வராது, அது வேணா பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. நம்ம நடக்கிறத சொல்கிறோம்ப்பா, இன்னைக்கு என்ன நடக்குது அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், வேற எதுவும் சொல்லலைல்ல. அதனால பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய சுரேஷ் சலை அவர்கள் அங்கேயும் வந்து உண்ணாவிரதம் இருக்காராமா. நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு மருந்தெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காராமா. அவருடைய உயிருக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல், அவருக்கு ஆபத்தும் இல்லாமல், அவர் மீண்டு திரும்பவும் சிறைக்கு வந்து அவருக்கு தெரிஞ்ச உண்மைகளை வந்து சொன்னால் அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். சொல்லாமல் இருக்கிறதுனால தானே இது ரொம்ப நீளமாகி போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உதய கமன் பிள்ளை வந்து இங்கே வந்து ப்ரொட்டஸ்டில் நின்றுட்டுருக்காருல்ல. இப்போ ஒரு 1 month முன்னாடி அவர் ஒரு புத்தக வெளியிட வந்து செஞ்சுருந்தார். இந்த தாக்குதலுக்கு வந்து ஈஸ்டர் அட்டாக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது, சஹ்ரான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ இங்கே என்னென்னா,
ஒருத்தர் வந்து சஹரான்ன்றாங்க, இன்னொருத்தர் வந்து நௌஃபர் மௌலவி அப்படிங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து இங்க சுரேஷ் சலை, இன்னொருத்தர் வந்து பிள்ளையானை. இப்போ என்னன்னா பிள்ளையானை வந்து அது தொடர்பாக வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க, முன்னாள் ராஜாங்க அமைச்சர். இப்போ யாருப்பா இவங்க எல்லாம் இருக்காங்க, உங்களை யார் ஏவி விட்டது அப்படிங்கிறத தானே கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டாதான் பிரச்சனையே முடிஞ்சிடும்ல. பட் அது வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ வேலைகள் வந்து பின்னாடி இருந்து நடக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான உண்மையாக இருக்கு. பார்க்கலாம். இவ்வளவுதான். நான் இன்னைக்கு இந்த விஷயத்தை மட்டும் தான் நான் பேச வந்திருக்கேன். நாளைக்கு வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன். நன்றி.